தாவேக மாநாட்டு திடலில் நிறுவப்பட்ட கொடிக்கம்பம் சாய்ந்து விழுந்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். தொடர்ந்த விவரங்களை வழங்கலாம். மதுரை பாரபத்தியில் நாளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றன. காவல்துறை சார்பிலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பாதுகாப்பு நெறிமுறைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தன. இந்த சூழ்நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நாளை விஜய் கொடி ஏற்றுவதற்காக 100 அடி உயரம் கொண்ட ஒரு பிரம்மாண்ட கொடிக்கம்பத்தை நிறுவுவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருந்தார்கள். அந்த முயற்சியில் அதாவது கிரேன் மூலமாக 100 அடி உயரம் கொண்ட கொடிக்கம்பத்தை நிலைநிறுத்துவதற்கான முயற்சி நடைபெற்று வந்த பொழுது அந்த கிரேன் அருந்து அந்த கிரேனினுடைய உயர் அருந்து 100 அடி உயரம் கொண்ட கொடிக்கம்பம் கீழே விழுந்தது. கீழே விழக்கூடிய இடத்திலே ஒரு கார் நின்றது, இனோவா கார். அந்த இனோவா கார் அப்பளம் போல நொறுங்கி இருக்கின்றது. அந்த அளவு தற்பொழுது அந்த கொடி கம்பத்தினுடைய எடை தாங்காமல் கார் நொறுங்கி இருக்கின்றது. அருகே இருந்தவர்கள் என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் தலைதெறிக்க ஓடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகின்றது. திடீரென்று நடந்திருக்கக்கூடிய இந்த விபத்தின் காரணமாக அங்கிருந்தவர்கள் தற்பொழுது செய்வதறியாது சிகிச்சைத்திருக்கின்றனர் என்று சொல்லக்கூடிய விதமாக யாரும் எதிர்பாராத நேரத்திலே இந்த விபத்து நடந்திருக்கின்றது. ஏற்கனவே விக்கிரவாண்டியில் மாநாடு நடைபெற்ற பொழுதும் இதே போன்று பிரம்மாண்டமாக ஒரு கொடிக்கம்பத்தை நிறுவி இருந்தார்கள். தற்பொழுதும் 100 அடி உயரம் கொண்டதாக இந்த கொடிக்கம்பத்தை நிறுவுவதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. இன்று காலை அதற்கான பள்ளம் தோண்டப்பட்டு அதன் பிறகு கொடிக்கம்பத்தை நிலைநிறுத்துவதற்கான முயற்சியிலே தமிழக வெற்றி கழகத்தினர் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கிரேன் மூலமாக அந்த கொடிக்கம்பம் மேலே நிமிர்த்தி நிற்க வைக்கப்பட்டது. அப்பொழுது அந்த கிரேனில் இருந்து வரக்கூடிய அந்த உயர் என்று சொல்லக்கூடிய விதமாக அந்த இரும்பு கம்பியில் ஏற்பட்ட பழுது காரணமாக அது கீழே விழுந்திருக்கலாம் என்று இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது முதல் கட்டமாக தெரிந்து கொள்கின்றது. அதே நேரம் அங்கே ஏற்கனவே பாதுகாப்பு பணியிலே ஏராளமான காவல்துறையினர் இருக்கின்றார்கள். அவர்களும் உடனடியாக வந்திருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் தீயணைப்பு துறையினரும் முன்கூட்டியே பணிக்கு வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அவர்களும் இந்த மீட்பு பணிக்கு உடனடியாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 100 அடி உயரம் கொண்ட கொடிக்கம்பமாக அது அமைக்கப்பட்டு வந்த நிலையில் தான் தற்பொழுது கீழே விழுந்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இன்று காலை தான் இந்த கொடிக்கம்பத்தை நடுவதற்கான பள்ளம் தோண்டப்பட்டது. அது குறித்த காட்சிகளை எல்லாம் நேரலையில் நாம் வழங்கியிருந்தோம். அந்த பள்ளம் தோண்டப்பட்டது. அதன் பிறகு அந்த பள்ளத்திலே கொடிக்கம்பத்தை நிறுவுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றது. கிரேன் வரவழைக்கப்பட்டது என்று அந்த காட்சிகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இந்த சூழ்நிலையில் தான் யாரும் எதிர்பாராத விதமாக இந்த 100 அடி உயரம் கொண்ட இரும்பு கம்பியாலான இந்த கொடிக்கம்பம் கீழே விழுந்திருக்கின்றது. கொடிக்கம்பம் கீழே விழுந்ததற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக விரைவில் தெரிய வரும். ஒருவேளை இந்த பள்ளத்தினுடைய அளவு போதுமானதாக இல்லாமல் இருந்ததா அல்லது கிரேனில் இருந்து வெளியில் வரக்கூடிய அந்த ஒயர்கள் இரும்பு ஒயர்களில் ஏற்பட்ட பழுதின் காரணமாக 100 அடி உயரம் கொண்ட இந்த கொடிமரம் கீழே விழுந்திருக்கின்றதா என்ற ஒரு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அதே நேரம் நூற்றுக்கணக்கான தமிழக வெற்றி கழகத்தினர் அங்கே பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இந்த பதாகை நிறுவுவது உள்ளிட்டவற்றிலே அவர்களும் தற்பொழுது அங்கு ஒன்று கூடியிருக்கின்றார்கள். கிரேன் மூலம் நிறுத்தப்பட்ட கொடிக்கம்பத்திற்கு போல்ட் உரிய முறையில் போடப்படாததே விழக்காரணம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை சிவபிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். சிவபிரகாஷ் வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? தாவேக இரண்டாவது மாநாட்டிற்கு வெளியில் அந்த கட்சியின் கொடிக்கம்பமானது வைக்கப்பட்டிருந்தது. அப்போது வைக்கப்பட்ட போது உடனடியாக அந்த கொடிக்கம்பத்தை கிரேன் உதவியுடன் நேராக நிமிர்த்திய பிறகு அதில் அடிபாகத்தில் போல்ட்களை அதில் டைட் செய்திருக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் அந்த கொடிக்கம்பத்தை கிரேன் உதவியுடன் நிறுத்திய பிறகு அந்த போல்ட்டுகளை உரிய நேரத்திற்குள்ளாக அதனை டைட் செய்யாததன் காரணமாக இந்த இடத்தில் கிட்டத்தட்ட ஒரு வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய இந்த இடத்தில் கடந்த 5 நாட்களாகவே காற்று ஒரு அபரிவிதமாக அடித்துக் கொண்டிருக்கின்றது. அப்படி வேகமாக வீசக்கூடிய காற்று அதே சமயம் அதன் அடிப்பாகத்தில் போல்ட்டும் உரிய முறையில் டைட் செய்யப்படாததன் காரணமாகவே அந்த கொடிக்கம்பமானது சாய்ந்திருக்கிறது. அப்படி சாயும் போது விபத்து ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கிரேனில் ஒரு பெல்ட் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. அந்த காற்றின் வேகத்தின் காரணமாக அதிக எடைக்குடன் கூடிய இந்த கொடிக்கம்பம் விழும்போது அது பெல்ட்டும் தாங்காமல் தான் அங்கிருந்து கீழே விழுந்தது. அப்போது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாமல் அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு காரின் மீது மட்டும் அந்த கொடிக்கம்பத்தின் தலைப்பகுதியானது விழுந்தது. இதன் காரணமாக இந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. நூறடி உயர கம்பத்தை கிரேன் மூலம் நிறுத்தப்பட்டு கொண்டிருந்த பொழுது திடீரென சாய்ந்து மாநாட்டு திடலில் விழுந்ததாக கூறப்படுகிறது. விவரங்களை ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், மேலும் விவரங்களை சொல்லலாம். இந்த 100 அடி உயரம் கொண்ட கொடிக்கம்பம் என்பதும் முழுவதுமாக இரும்பால் ஆன கொடிமரம் என்று தெரிய வந்திருக்கின்றது.
அந்த போல்ட் நட்டுகள் முறையாக சரி செய்யப்படாமல் கொடிமரம் நிறுத்த முயற்சி நடைபெற்றதன் காரணமாகத்தான் இந்த கொடிக்கம்பம் கீழே விழுந்திருக்கின்றது. பிறகுதான் அங்கிருந்தவர்கள் அங்கு ஓடி வந்தனர். 100 அடி உயரம் கொண்டதாக அந்த கொடிக்கம்பத்தை அமைத்திருந்தார்கள். முழுவதுமாக இரும்பால் செய்யப்பட்ட கொடிக்கம்பம். அது கிரேனில் மாட்டியிருந்த அந்த பெல்ட் அறுந்து விழுந்ததும் அதற்கு ஒரு காரணமாக சொல்லப்பட்டது. அதே நேரம் அந்த இனோவா கார் விழுந்து, இந்த கொடிமரம் விழுந்து இனோவா கார் அப்பளம் போல நொறுங்கி கிடக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும். ஆனால் அந்த காருக்குள் யாரும் இல்லை என்பதன் காரணமாக உயிர் சேதமோ பலத்த காயமோ யாருக்கும் ஏற்படவில்லை. ஆனால் அந்த காரினுடைய மேற்பரப்பிலே இரும்பாலான இந்த கொடிமரம் விழுந்ததன் காரணமாக அப்பளம் போல அந்த கார் மேற்பகுதி உடைந்து நொறுங்கி கிடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். உடனடியாக அந்த இடத்திற்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தன் உள்ளிட்டவர்கள் வந்திருக்கின்றார்கள். போல்ட்டுகளை டைட் செய்யாமல், அதாவது இறுக்கமாக அந்த போல்ட்டுகளை அமைக்காததன் காரணமாகத்தான் காற்றில் இந்த கொடிக்கம்பம் சாய்ந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மற்றொரு பக்கம் அந்த கிரேனினுடைய பெல்ட் அறுந்ததன் காரணமாக கொடிமரம் கீழே விழுந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த கொடிக்கம்பம் காரின் மீது விழுந்து விபத்து. மேற்பரப்பு முழுவதுமாக உடைந்து சேதப்பட்டு விட்டது. தொடர்ந்து அந்த கொடிமரத்தை தற்பொழுது பார்வையிட்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரான ஆனந்தன் உள்ளிட்டவர்கள் அந்த சம்பவ இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள். கொடிக்கம்பம் கீழே விழுந்த இடத்திலே அந்த இனோவா காரை தற்பொழுது திரை கொண்டு மூடி வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். அங்கே இருந்த பவுன்சர்கள் வந்து அந்த இடத்தை விட்டு அங்கிருந்த தொண்டர்களையும் மற்றும் பொதுமக்களை அப்புறப்படுத்தி விட்டு திரை போட்டு தற்பொழுது அந்த காரை மூடி வைத்திருக்கின்றார்கள். கொடிக்கம்பத்தை மீண்டும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு இரண்டாக உடைந்து இந்த இரும்பு கொடிக்கம்பம் சிதறி கிடக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். கொடிக்கம்பத்திற்கான அந்த அடித்தளமும் கூட சேதமடைந்து விட்டது. உடனடியாக மாற்று ஏற்பாடாக இதே இடத்திலே கூட கொடிக்கம்பத்தை நட முடியாது. புதிதாக வேறு ஒரு இடத்தை பார்த்து அங்கு பள்ளம் தோண்டிதான் வேறு ஒரு கொடிமரத்தை கொண்டு வந்துதான் நிறுவ முடியும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாபெரும் மாநாடாக இந்த 2வது மாநாட்டை குறிப்பிட்டு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். விக்கிரவாண்டியில் ஒரு வெற்றிகரமான மாநாட்டை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடத்தி முடித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த முறை அதை காட்டிலும் பிரம்மாண்டமாக மாநாடு நடத்த வேண்டும் என்பதால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயே நேரடியாக மேற்பார்வையிட்டு குழுக்களை அமைத்திருந்தார். அந்த மாநாட்டில் பல்வேறு பணிகளுக்கும் வெவ்வேறாக குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தன. கொடிமரம் நடுவதற்கு, கொடி ஏற்றுவதற்கான அந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்கும் ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இந்த பணியை பொறுத்தவரை சரியாக 2 மணிக்கு பணி தொடங்கி இருந்தது. ஒரு அரை மணி நேரத்திற்குள் கொடிமரம் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். அந்த இடத்துல ஒரு இனோவா கார் நின்றது. இனோவா காரின் மீது இந்த இரும்பு கொடிமரம் விழுந்தது. கொடிமரம் விழுந்ததற்கான காரணம் முறையாக அந்த போல்ட் நட்டுகள் இறுக்கமாக பொருத்தப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் கீழே அந்த கிரேன் மூலமாக கொடிமரம் தூக்கி நிறுத்தப்பட்ட நடியிலே கிரேனில் இருந்த அந்த ஒயர்கள் எல்லாம் அருந்தன என்பதையும் பார்க்க முடிந்தது. எனவே கொடிக்கம்பம் வளைந்து தற்பொழுது விழுந்திருக்கின்றது. ஒரு பக்கம் போல்டு நட்டை பொருத்திவிட்டு மற்றொரு பக்கம் போல்டு நட்டுகளை மாற்றுவதற்குள் இந்த கொடிமரம் கீழே விழுந்திருக்கின்றது என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது அந்த போல்டு நட்டுகளை மாற்றும் பொழுது அது ஒரு சேர அமைக்க வேண்டும் அந்த போல்டு நட்டுகளை என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் ஒரு பக்கம் மட்டும் மாற்றிவிட்டு அதன் பிறகு மற்றொரு பக்கம் போல்டு நட்டுகளை மாற்ற முற்பதன் காரணமாக உடனடியாக அந்த போல்டு நட்டுகள் முறிந்து இந்த கொடிமரம் கீழே விழுந்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. தொடர்ந்து அந்த கொடிமரம் விழுந்த பகுதியிலே யாரும் நிற்காத வகையிலே பவுன்சர்கள் மூலமாக வெள்ளை திரை கொண்டு அந்த காரை மூடி வைத்திருக்கின்றார்கள். சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த ஒரு நிர்வாகியுடைய கார் என்று தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. அந்த நிர்வாகியினுடைய காரை அங்கு நிறுத்திவிட்டு அவர் மற்ற பணிகளை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்த பொழுது காரின் மீது இந்த கொடிமரம் விழுந்து ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. விபத்து ஏற்பட்ட இடத்திலே தற்பொழுது முக்கிய நிர்வாகிகளை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய நாளைய மாநாட்டில் விஜய் எந்த கொடிமரத்தில் மீண்டும் கொடியேற்ற போகின்றார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. 100 அடி உயரம் கொண்ட இந்த இரும்பால் செய்யப்பட்ட கொடிமரம் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கின்றது. கொடிமரத்தினுடைய அடித்தள பகுதியும் முழுவதுமாக சிதைந்து சேதப்பட்டிருக்கின்றது. எனவே மீண்டும் ஒரு கொடிமரத்தை ஏற்பாடு செய்துதான் எடுத்து வர வேண்டும். 100 அடி உயரம் கொண்டதாக அது இருக்க வேண்டும்.
அது மட்டுமல்லாமல் அடித்தளத்தை மீண்டும் புதிதாக அமைக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. கொடிமரம் கீழே விழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு இருந்தவர்களுடைய மனநிலை என்ன என்பதையும் பார்க்க முடியும். திடீரென்று ஒரு பெரிய சத்தம் ஏற்பட்ட அந்த நொடியிலே அனைவரும் அந்த பகுதிக்கு ஓடி சென்றார்கள். அந்த இனோவா யாருக்கும் பெரிய அளவில் காயம் எதுவும் ஏற்பட்டு விடவில்லை, உயிர் சேதமும் ஏற்பட்டு விடவில்லை. தொடர்ந்து அந்த கொடிக்கம்பம் விழுந்த பகுதியிலே ஏன் இவ்வாறு கொடிக்கம்பம் கீழே விழுந்தது என்பது தொடர்பாக காவல்துறையினரும் வருகிறது அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் கேட்டறிந்து வருகின்றார்கள். ஏற்கனவே விக்கிரவாண்டியில் கொடிமரத்தை நட்டவர்கள் தான் இந்த மாநாட்டிற்கான கொடிமரத்தையும் நடக்கூடிய பணியிலே ஈடுபடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அதையும் கடந்து தற்பொழுது இந்த மாநாட்டுக்காக அமைக்கப்பட்டிருந்த ஒரு மிக உயர்ந்த கிட்டத்தட்ட 100 அடி உயரம் கொண்ட கொடிக்கம்பம் கீழே விழுந்திருக்கின்றது. இந்த கொடிக்கம்பத்தின் மீதுதான் ரிமோட் முறையிலே விஜய் நாளை கொடியேற்றுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த கிரேனினுடைய பெல்ட் பகுதி அருந்திருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் போல்ட் நட்டுகள் முறையாக இறுக்கமாக பொருத்தப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தில் ஏற்கனவே நன்கு அனுபவம் கொண்ட மாநாடு நடத்திய நீண்ட அனுபவம் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய மேற்பார்வையின்படிதான் இந்த மாநாட்டு கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மாநாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இறுதிக்கட்ட பணி தொடர்பாகவும் விஜய்க்கு உடனுக்குடன் தகவல் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த கொடிமரம் கீழே விழுந்து ஒரு பயங்கர சத்தத்தோடு கார் மீது இந்த கொடிமரம் விழுந்திருக்கின்றது. பொதுமக்கள் யாரும் அந்த இடத்தில், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளோ தொண்டர்களோ சாலையில் சென்று கொண்டிருந்தவர்கள் மாநாட்டை பார்ப்பதற்காக மைதானத்தில் வந்து நின்றவர்களோ இந்த விபத்தால் நல்வாய்ப்பாக யாரும் பாதிக்கப்பட்டு விடவில்லை. இந்த கொடிமரம் கீழே விழுந்த பொழுது கூட ஒரு கார் மீதுதான் விழுந்தது. அது விழுந்ததற்கான காரணம் கிரேனினுடைய பெல்ட் அருந்திருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மற்றொரு பக்கம் கீழ்ப்பகுதியில போல்ட் நட்டுகள் முறையாக பொருத்தப்படவில்லை, அதன் காரணமாகத்தான் கீழே விழுந்திருக்கின்றது என்ற ஒரு காரணமும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எவ்வாறாக இருந்தாலும் இந்த சம்பவம் நடந்த இந்த ஒரு 10-15 நிமிடங்களுக்குள் இந்த பகுதியில் ஒரு பெரிய பதற்றம் ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒரு கணம் திகைத்து போய்விட்டார்கள். ஏனென்றால் கொடிக்கம்பம் என்பது இரும்பால் செய்யப்பட்டது, 100 அடி உயரம் கொண்டது. எனவே அந்த கொடிமரத்திலே போல்டுகளை நட்டு கொண்டிருந்தவர்கள் கீழ்ப்பகுதியில் நின்று போல்டுகளை நட்டு கொண்டிருந்த பொழுது அது கீழே விழுந்தது. அது மட்டுமல்ல, அந்த கிரேன் ஆபரேட்டர்கள் கூட அந்த கொடிமரம் கீழே விழுந்த பொழுது சிதறி ஓடக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும். அதை நாம் இந்த போல்ட் நட்டை கொண்டு முழுவதுமாக அந்த கொடிமரத்தினுடைய அடிப்பகுதியை இறுக்கமாக்குவதற்கு முன்பாகவே கிரேனில் மாட்டியிருந்த பெல்ட் அருந்திருக்கின்றது. அதனால்தான் இந்த கொடிமரம் சாய்ந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த 100 அடி உயரம் கொண்ட கொடிமரத்தை ஒரு பெல்ட் மூலமாக நேராக நிறுத்துகின்றார்கள். நிறுத்தியக்கூடிய அந்த நொடியிலேயே கீழ்ப்பகுதியில் இருப்பவர்கள் போல்ட் நட்டுகளை இறுக்கப்படுத்த வேண்டும், இறுக்கமாக டைட் செய்ய வேண்டும். அதற்கான பணிகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. அவ்வாறு கீழே இருந்தவர்கள் அந்த போல்ட் நட்டுகளை இறுக்கமாக டைட் செய்து கொண்டிருந்த பொழுதுதான் மேலே இருந்த கிரேனினுடைய அந்த குறிப்பிட்ட ஒரு பெல்ட் என்று சொல்லப்படக்கூடிய இரும்பு பகுதி அறுபட்டு இருக்கின்றது. பெல்ட் அருந்ததன் காரணமாக கீழே இருந்த அந்த போல்ட் நட்டுகளும் சிதறி இருக்கின்றன. உடனடியாக அந்த கொடிக்கம்பம் கீழ் நோக்கி சென்று ஒரு கார் மீது விழுந்திருக்கின்றது. அதே நேரம் அந்த கிரேன் அருகில் இருந்தவர்களும் தலைதெறிக்க சிதறி ஓடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியும். இந்த இனோவா கார் மீது கொடிக்கம்பம் விழுந்த இடத்திலேயே இன்னொரு காரும் இருந்தது. அதன் மட்டுமல்லாமல் நாம் இந்த காட்சிகளில் பார்க்க முடியும். அதை சுற்றிலும் ஏராளமான நிர்வாகிகள் மாநாட்டுக்கான இறுதிக்கட்ட ஆயத்த பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களும் அங்கிருந்து திகைத்து வெளியேறக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஏறக்குறைய 10 டன் வரை கூட அது எடை இருந்திருக்கலாம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தினர் அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். ஆனால் நாம் களத்தில் நின்று இதை பார்க்கும் பொழுது முழுக்க இது இரும்பால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கொடி கம்பம் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது.
அது மட்டுமல்ல, இதனுடைய எடை மிக அதிகம். ஏனென்றால் ஒரு சொகுசு கார் என்ற வகையில் வரக்கூடிய ஒரு காரின் மீது இது விழக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அந்த கார் ஒரு அந்த பாரத்தை தாங்கக்கூடிய தன்மை கொண்ட, ஓரளவு பாரத்தை தாங்கக்கூடிய தன்மை கொண்ட காராக இருந்தும் கூட அதனுடைய மேற்பகுதியில் கொடிக்கம்பம் விழுந்தவுடன் அந்த கார் அப்பளம் போல சிதறி இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த கொடி மரத்தினுடைய எடை எவ்வளவு இருக்கும் என்று உணர்ந்து கொள்ள முடியும். எனவே இரும்பால் இந்த கொடிக்கம்பம் முழுவதும் செய்யப்பட்டிருந்தால் மட்டும்தான் இது போன்ற ஒரு விபத்து ஏற்பட்டிருக்க முடியும் என்ற சூழ்நிலையில் தான் மாநாட்டு மேடை அருகே நின்று கொண்டிருந்த அக்கட்சியினுடைய, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்தன் ஓடி வந்து தற்பொழுது அந்த பகுதியில் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் என்ன நடந்தது என்பதை கேட்டுக் கொண்டிருக்கின்றார். கொடிக்கம்பத்தை மீண்டும் நட முடியாது, புதிதாக ஒரு கொடிமரத்தை தான் கொண்டு வர வேண்டும். இதே போன்று ஒரு 100 அடி உயரம் கொண்ட இரும்பால் செய்யப்பட்ட கொடிமரத்தை அடுத்த ஒரு 10 மணி நேரத்திற்குள் தமிழக வெற்றி கழகத்தினர் எப்படி ஏற்பாடு செய்ய போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் விஜய் இது தொடர்பாக என்ன கருத்தை சொல்ல போகின்றார் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் விஜயை பொறுத்தவரை மாநாடு நடைபெறும் பொழுது எப்பொழுதுமே கவனத்தோடு வாருங்கள், கவனத்தோடு செயல்படுங்கள் என்பதை அறிக்கை மூலமாக தெரிவித்துக் கொண்டே இருப்பார். மாநாட்டுக்கு வரக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும், தலைக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்பது உட்பட பல்வேறு அறிவுரைகளை விஜய் எப்பொழுதுமே கூறுவார். இந்த நிலையில் தன்னுடைய தலைமையில் தான் நாளை ஏற்ற இருந்த கொடிமரம் இப்படி சிதறி 2 துண்டுகளாக உடைந்து கீழே விழுந்திருப்பதை விஜய் எவ்வாறு எடுத்துக்கொள்ளப் போகின்றார், நிர்வாகிகளிடம் இது தொடர்பாக எந்த மாதிரியான கருத்துக்களை அவர் கேட்டறிய இருக்கின்றார் என்பதையும் ஒரு எதிர்பார்ப்பாக எழுந்திருக்கின்றது. அதே நேரம் நல்வாய்ப்பாக இந்த பெரிய விபத்திலும் கூட யாருக்கும் எந்த அளவு பெரிய அளவில் காயமும் ஏற்பட்டு விடவில்லை. இந்த இனோவா கார் அருகில் நின்ற மற்றொரு காரிலே 1-2 பேர் இருந்திருக்கின்றார்கள், குறிப்பாக ஓட்டுநர் இருந்திருக்கின்றார். ஆனாலும் கூட அந்த கார் மீது விழுகாமல் அருகில் யாரும் இல்லாமல் தனியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிர்வாகி ஒருவருடைய கார் மீது இந்த கொடிக்கம்பம் விழுந்திருக்கின்றது. கொடிக்கம்பம் விழுந்த இடத்திற்கு தற்பொழுது காவல்துறையினர் வந்திருக்கின்றார்கள். காவல்துறையினரை பொறுத்தவரை 3 மண்டலங்களை சார்ந்த காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட தெற்கு மண்டல ஐஜி தலைமையிலே 3600 காவலர்கள் இந்த மாநாட்டுக்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ள நிலையில்தான் கொடிக்கம்பம் விழுந்த பகுதிக்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். கொடிமரம் விழுந்ததற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக கிரேன் ஆபரேட்டர்களிடம் தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் விசாரித்து வருகின்றார்கள். கொடிமரத்தை நட்ட பொழுது அதனுடைய அந்த அடிப்பகுதியிலே போல்ட் நட்டுகளை எல்லாம் மாற்றிக் கொண்டிருந்த பொழுது கிரேனினுடைய குறிப்பிட்ட அந்த பகுதி அருந்ததன் காரணமாக கிரேனின் பெல்ட் அருந்த பிறகுதான் இந்த கொடிக்கம்பம் கீழே விழுந்திருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். கொடிக்கம்பம் விழுந்து ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் யாருக்கும் பெரிய அளவில் காயமோ உயிர் சேதமோ ஏற்பட்டு விடவில்லை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அந்த இடத்துக்கு விரைந்திருக்கின்றார்கள். காவல்துறையினரும் வருகிறது தங்களுடைய விசாரணையை தொடங்கி இருக்கின்றார்கள். கொடிக்கம்பம் நடும் பொழுது அதற்கான பாதுகாப்பு நடைமுறைகள் உண்டு. அந்த நடைமுறைகளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் பின்பற்றி இருக்கின்றனரா என்பதையெல்லாம் காவல்துறையினர் விசாரித்து அறிய இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே மாநாட்டு திடலில் மின்சார கம்பிகள் எதுவும் இருக்கக்கூடாது என்று சொல்லி மின் கம்பங்களில் இருந்த மின்சார ஒயர்கள் எல்லாம் இன்று காலை அப்புறப்படுத்தப்பட்டன. இந்த சூழ்நிலையில் தான் தொடர்ந்து இந்த கிரேன் தொடர்பாகவும் பல்வேறு விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். கீழே விழுந்த கொடிக்கம்பத்தை அப்புறப்படுத்தி மீண்டும் கிரேன் மூலமாக அந்த கொடிக்கம்பத்தை அப்புறப்படுத்தி எடுத்து செல்வதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றார்கள். 3 போல்ட்டுகள் மட்டுமே இணைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தான் அந்த கொடிமரம் கீழே விழுந்திருக்கின்றது. அதன்படி கீழே விழுந்த கொடிக்கம்பத்தை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். மேலும் புதிதாக ஒரு கொடிக்கம்பத்தை தான் கொண்டு வந்து நட வேண்டும். இதே கொடிக்கம்பத்தை இனி பயன்படுத்த முடியாது என்ற அளவிற்கு அது 2 துண்டுகளாக உடைந்து விழுந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 100 அடி உயரம் கொண்ட கொடிமரம் எனும் பொழுது அந்த கொடிமரத்தினுடைய எடை என்னவாக இருக்கும் என்று கேட்ட பொழுது அது 1 டன்னுக்கு மேலே உறுதியாக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் சொல்லி இருக்கின்றார்கள். போல்டு போடும் பொழுதுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த கீழே விழுந்த கொடிக்கம்பத்தை மீண்டும் அகற்றிவிட்டு அந்த இடத்திலேயே புதிய கொடிமரத்தை நடுவார்களா அல்லது வேறு ஒரு இடத்தில் கொடிமரத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெறுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றன. கொடிக்கம்பம் விழுந்த இடத்திலே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். பாதுகாப்பு நடைமுறைகளை முறையாக பின்பற்றினார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் இந்த கொடிக்கம்பம் கீழே விழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அந்த இடத்துக்கு வேறு யாரும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பவுன்சர்கள் மூலமாக பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கின்றார்கள். பவுன்சர்கள் ஆங்காங்கு நிறுத்தப்பட்டு அவர்கள் மூலமாக இந்த பகுதிக்கு யாரும் வராமல் தடுத்திருக்கின்றார்கள். மேலும் இந்த கொடிக்கம்பம் விழுந்ததன் காரணமாக சிதைந்து சின்னாபுன்னமாகி இருக்கக்கூடிய அந்த கார் உடனடியாக திரை போட்டு மூடி வைக்கப்பட்டிருக்கின்றது.
அந்த காரையும் அடுத்த கட்டமாக அகற்ற வேண்டும், உடைந்து கிடக்கக்கூடிய கொடிமரத்தையும் அகற்ற வேண்டும் என்பதற்கான பணியிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.